காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டேனா. யார் இது? யாருன்னே தெரியல. சும்மா கதவை தட்டிகிட்டே இருக்காங்க தூங்குறதுக்கு இல்லாமல். யார்? அத்தையாக தான் இருக்கும். நிம்மதியாக தூங்கினா அவங்களுக்கு தான் பிடிக்காது. அதை இதை செய்யணும் நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை வாங்குறது. காலையில் தூங்குறதுக்கு இல்லாமல் வந்து என்னை எழுப்ப வேண்டியது. இதே வேலையாக போச்சு. குட் மார்னிங்க்கா. என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா? அதெல்லாம் இல்லைம்மா, சும்மா படம் பார்த்துட்டு இருந்தோம். அக்கா உங்களுக்கு சரியான குறும்பு தான் போங்க. சரி, கிருஷ்மா அம்மாவை அத்தை வர சொன்னாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நில்லு. என்னாச்சுக்கா? சரி, கிருஷு என்னையும் எதுக்கு வர சொன்னாங்க? அக்கா, தேவாவோட கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சு. அதையெல்லாம் பார்த்து சரியா இருக்கா நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லணும்ல, அதான் உங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்னது? அதுக்குள்ளையா? இப்போ தானே போய் 2 நாளைக்கு முன்னாடி பேசி உறுதி பேச்செல்லாம் பேசிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே எப்படி சீக்கிரம் கல்யாண பத்திரிக்கை? ராகவி, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னதான் நடக்குது இந்த வீட்டில்? என்னக்கா நீங்க இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. மாமா சொல்லிட்டாங்களாம் நல்லா கிராண்டா வைக்கணும்னு. அதனால தான் அத்தை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாண பத்திரிக்கை கூட கிராண்டா தான் இருக்கு. நீங்க வந்து பாருங்க. 1 மாசம்தான் இருக்கு. அதுக்குள்ள பத்திரிக்கைலாம் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் அழைப்பு சொல்லணும், நிறைய வேலை இருக்குல்ல. அது சரி, ஆனால் பத்திரிக்கையெல்லாம் கரெக்ஷன்லாம் பார்க்கணும்ல, அதெல்லாம் பார்த்தாச்சா? அக்கா உங்களுக்கு தெரியாதா? கிருஷ்மா அம்மா தான் கரெக்ஷன் எல்லாம் பார்த்தாரு. பார்த்துட்டு பத்திரிக்கை அடிக்க கொடுத்ததே அவரு தான். என்னது, கிருஷா? பத்திரிக்கை ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ நல்லா செலெக்ஷன் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல. ஆமாக்கா, குமார் நல்ல செலெக்ஷன் தான் பண்ணியிருக்காரு. நான் கூட அவர்கிட்ட பார்த்து பேசினேன். நல்ல பையனாக தான் தெரியுறாரு. ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. பத்திரிக்கை பாரு, பேருலேருந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. செக் பண்ணது யாரு? என் பையனாச்சே, எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். தேவா, வா வந்து உன்னோட கல்யாண பத்திரிக்கை பாருமா. நீ தான் பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்த. இருந்தாலும் எப்படி வந்திருக்குன்னு ஃபைனல் அவுட்புட்டை வந்து பாரு. ஆப்பா, நல்லா இருக்கு. நான் தான் முதலையே பார்த்தனே. எப்படிம்மா இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்குல்லம்மா தேவா? ரொம்ப நல்லா இருக்கு சித்தி. நான் தானே செலக்ட் பண்ணி கொடுத்தேன். பிடிக்காததையே செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு. அது போதுமா எங்களுக்கு? உனக்கு பிடிச்சா சரி. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் பண்ணணும். இந்த கல்யாணமே எல்லாமே நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும். அதுவும் உன்னோட இஷ்டப்படி. கண்டிப்பா சித்தி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். கிருஷ்கண்ணா, இந்தா கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சுப்பா. நீ ஒரு தடவை பார்த்துரு. நீ சரின்னு சொன்னாதான் மற்றபடி எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கணும்ல. சித்தி, நான் என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? நீங்கள்லாம் பார்த்து சரின்னு சொன்னா போதும். அதெல்லாம் கரெக்டாக தான் சித்தி இருக்கும். முதல்ல புடி. உன் தங்கச்சி கல்யாண பத்திரிக்கையை நீ தான் பார்த்து எல்லாம் சரி பார்க்கணும். எல்லாம் பார்த்து சரியாக இருக்கான்னு சொல்லு. ராகவி, நீயும் பாருமா. மாமா, இங்க பாத்தீங்களா? என் பேரும் போட்டிருக்காங்க அத்தை. அத்தை, கல்யாண பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா சித்தி, எந்த குறையும் இல்லை. எல்லாம் சரியா இருக்கு. ஆமாம், இனி கல்யாண பத்திரிக்கையை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். கிரிஷ், உன்னோட லிஸ்ட்டு, அப்புறம் தேவாவோட லிஸ்ட்டு, உங்கள் அப்பா லிஸ்ட்டு, உங்கள் மாமா லிஸ்ட்டு, அத்தை லிஸ்ட்டு எல்லாம் எடுத்து ராகவி உன் பொறுப்பு என் கையில் கொண்டு வந்து கொடுக்குற, சரியா? அத்தை, இது நீங்க சொல்லணுமா? என் ஃப்ரெண்டு கல்யாணம். அது மட்டும் இல்லை, அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் என்னோட அத்தை பொண்ணு வேற. அவ்வளோ சீக்கிரம் நல்லா விட்டுருவேனா? நான் தான் எல்லாம் முன்னாடி நின்று பண்ணுவேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அத்தை. அட, இன்னொரு ஆகவே அப்படியே இருக்கா. என் மேலேயும் தேவா மேலேயும் எவ்வளோ பாசமாக இருந்தாலும் அதே பாசத்தை இப்போவும் காட்டுறா. எங்கள் சித்தி மேலேயும்
எங்கள் அப்பா மேலேயே எவ்வளோ அன்பாக இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா. சரி கிரிஷ், நீ போய் ஆஃபீஸ் கிளம்பு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் ராகவி, கொஞ்சம் இங்கே வாயேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே போகலாம். ராகவி, உன்னோட பொறுப்பு எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீ பொறுப்பாக எல்லா வேலையும் சரியாக முடிச்சிடணும். அது மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பொங்க வைக்கணும். அதுக்கான லிஸ்ட்டு எடு. நம்ம குருக்களை கூப்பிட்டு என்னென்ன வேணுங்கிறத கேட்டுக்கோ. கேட்டுட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்து என்கிட்ட கொடுமா. சொல்லிட்டீங்கல்ல, லிஸ்ட்டை நான் சாயந்தரமே உங்கள் கையில் கொடுத்துட்றேன். சரியா? உங்கள் அம்மா கண்ணுக்கு நான் இங்கே நிற்கிறது கூட தெரியலையா? அது என்ன, ராகவிட்டி எல்லா வேலையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்டு மருமக நான் தானே. தேவா, சரி வா நம்ம போகலாம். அதில் என்ன உனக்கு சந்தேகம்? நீ தான் இந்த வீட்டு மருமக. ச்சே, ராதா, என்ன பேசுறீங்க? சேனு பெரியவங்களை பார்த்து சொல்றது நல்லாவா இருக்கு? அவங்க காதில் கீது விழுந்ததுன்னா சங்கடப்பட மாட்டாங்களா? ராதா நில்லுங்க. என்னாச்சுப்பா கிரிஷ்? ஏன் ராதா ஒரு மாதிரி போறா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி. அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கா, அதான் வந்ததும் அப்படியே கிளம்பிட்டாங்க. பா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நான் வேணா ராதாட்ட பேசிட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சித்தி. பிரச்சனை இருந்தால் தான் நீங்கள் பேசணும். நானே பார்த்துக்கிறேன். ம், சரிப்பா. ராதாக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? முதல்லலாம் எவ்வளோ ஆசையா பிரியமா நடந்துக்குவாங்க. இப்போ எதுக்கு எடுத்தாலும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறாங்க. என்ன கிரிஷ், எதுவும் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு போறீங்க? என்னாச்சுன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? என்னன்னு கேட்க சொல்றீங்க? இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்க. முதல்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்ல. தேவாவோட கல்யாண பத்திரிக்கை பார்க்க தான் நம்மளை கூப்பிட்டாங்க. நீங்க இப்படி மூஞ்சி காட்டிட்டு வர்றது, அதுவும் மாமா அத்தை முன்னாடி, நல்லாவா இருக்கு? அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? கிரிஷ், அங்கே என்ன நடந்துன்னு உங்களுக்கே தெரியும்ல. என்கிட்ட கல்யாண பத்திரிக்கை கூட கொடுக்கல. அட்லீஸ்ட் என்கிட்ட நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தையாவது கேட்டிருக்கலாம்ல. உங்கள் சித்தி அதுவும் கேட்கல. யாருமே நாங்கள் ஒரு மனுஷியாக கூட கன்சிடர் பண்ணல. அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. இன்க்ளூடிங் நீங்களும் அப்படி தான். நீங்களும் அங்கே அப்படி தானே என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க. ஏன் ராகவிட்டேருந்து பத்திரிக்கை வாங்கி என்கிட்ட கொடுத்து நல்லா இருக்கா ராதா அப்படின்னு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. கேட்டிங்களா? எனக்கு மற்றவங்க அப்படி இருந்தால் கூட பெருசாக தெரியாது கிரிஷ். ஆனால் நீங்களும் அப்படி நடந்துக்கும்போது உங்களுக்கு தெரியும்ல. எனக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கா. அவள் தான் எனக்கு எல்லாமே. ஆனால் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனால் இப்போது ஏன் கிரிஷ் இப்படி நடந்துக்கிறீங்க? என்னை மன்னிச்சிடுங்க ராதா. நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. நீங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு யோசனை ஒழிய, உங்கள் மனசில் இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே அந்த தப்பு கண்டிப்பாக நடக்காது. இப்போ மட்டும் இல்லை, எப்போவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக இருப்பேன். நிஜமாவா சொல்கிறீங்க? சும்மா இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சு. என்னை பார்த்தா உங்களுக்கு அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு மாதிரி தெரியுதா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய் ராதிகா, உள்ளவா உட்காரு. ராதாக்கா, ஐம் சாரி. நான் பத்திரிக்கையை கொடுத்தப்பவே உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அவசரத்தில் நான் மறந்துட்டேன். அத்தை கோயிலுக்கு போகிறக்கான விசேஷ லிஸ்டெல்லாம் எழுத சொன்னாங்களா, அந்த ஞாபகத்தில் ஏனோன்னு போயிட்டேன். அது மட்டும் இல்லை, அத்தையும் உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. நீங்கள் பார்த்து ஓகே சொல்லணும்ல. சரி, நீங்கள் பேசிட்டுருங்க. நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு வரேன். ஆ சரிங்க மாமா. ம், சரி கிரீஷ். ராதிகா, உண்மையை சொல்லு, அத்தை கொடுத்து விட்டாங்களா இல்லை நீயே கொண்டு வந்தியா? அக்கா, அது எல்லாம் எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு. நானாதாக்கா கொண்டு வந்தேன். எனக்கு தெரியும். அத்தையெல்லாம் ஒன்றும் சொல்லலை. உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். சரி, நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரியில்லைன்னா ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் கூட மாற்றிக்குவோம்.
நான் சொன்னால இந்த வீட்டில் யார் கேட்பா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். எனக்காக நீ வந்தியே, எனக்கு அது போதும் ராதிகா. அக்கா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு சப்போர்ட்டாக என்றைக்கும் நான் இருப்பேன்.